ஆண்டா சத்யா, எவ்வளவோ நல்ல வேலைங்க இருக்குது. நீ நல்லா படிச்சிருக்கிற கதரா. உங்க கண்ணீர் இருக்குல்ல, அதுல சம்பாரிச்சு நம்ம 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுறோம் தாண்டா கடன் வாங்குறான். நீ கஷ்டப்பட்டு இந்த வேலையை தேடி இருக்கிற. ஆனா உன் திறமைக்கு ஹாய், பிஸியா இருக்காரே. நான் அவனெல்லாம் பார்க்க வரல. ஃபுட் ஆர்டர் பண்ணி. என்ன ஸ்ருதி, ரெஸ்டாரண்ட் லீவா இல்ல வர்க் பண்றதுக்கு யாரும் வரலையா? வர்க் பண்றதுக்குலாம் நிறைய ஆளுங்க இருக்காங்க நீத்து. மத்தவங்க நமக்கு என்னதான் ப்ராப்ளம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் ரெஸ்டாரண்ட் ஓனர் ஆகிறத விட்டுட்டு பண்ற பிசினஸ்ல கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. என் ரெஸ்டாரண்ட்ல இருந்ததுக்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ண முடியாதுல்ல. வந்து ஆர்டர் பண்றேன். என் ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு கிரவுட் ரொம்ப அதிகமா இருக்குப்பா. இப்போ ஒரு 12 ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் வந்திருக்கு. இல்ல எங்கயாவது வாங்கலாம்னா அதான் நம்ம நீத்துட வாங்கி கொடுத்தா அதுல டேஸ்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கும்ல. ஆஃப் கோர்ஸ். நம்ம ஏமாந்து போயிட கூடாதுல்ல. ஒரு நாள் இப்படி பண்றதுல உடனே வேணும். ஸ்ருதி சொன்ன ரெஸ்டாரண்ட் நம்பி வந்திருக்காங்க. ஆர்டர் எடுத்துக்கோங்க. இல்ல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா நான் ஹையர் பண்ற ஐடியாவே என்னாலயா? ஆமா, தேங்க் யூ வெரி மச். என் ஃபாதர் இல்ல ஒன்னு சொல்லுவாரு, நமக்கு எதிரா ஒரு ஆள் இப்படி கேம் ப்ளே பண்ணும்போது தான் எனக்கு இந்த பிசினஸ் சாரி கீப் அப் யுவர் பேட் வர்க். இப்ப ஸ்ருதி நீங்க தான் அவங்கள வர வச்சதா? என்னங்க இது? ஏதோ கட்சியில பிசினஸும் பாலிடிக்ஸ் மாதிரி தான் இதெல்லாம். எனக்கு இது சரின்னு படல. இது ரொம்ப சீப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கல. ரவி, நீங்க செய்யற இன்னையோட இந்த வேலையை விட்டுறலான்னு இருக்கேன். நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு அதிக வட்டி கொடுக்குறோம் சார். திரும்ப கட்ட முடியாம அவங்களும் கஷ்டப்படுறாங்க. பாவம் பண்ணா கூட சேரிட்டி ஒர்க் பண்றது, கோயில்ல அம்மாக்கும் அக்காக்கும் நான் இப்படி ஆளுங்களை மிரட்டி வட்டி வாங்குறது தெரிஞ்சா ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் வரேன் சார். அவ்வளவுதான் நான் பாத்திருக்கேன். ஆனா செய்யற வேலையில ஒரு ஹானஸ்டி இருக்கணும். சாரி, நான் ஓனர் சார் இருக்காருன்னு நினைச்சேன். ஹலோ பண்றாரு. வர்க் பண்ணிட்டே இருந்தாருன்னு சார். என்னப்பா? ஆமா சார், எனக்கு இந்த வேலை வேணாம். வெயிட் சொல்லிருக்கேன். நம்ம பண்ற பிசினஸ்ல ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்னு. ஆக்சுவலி இல்லீகல் தெரியுமா? விஷயத்த சொல்லுமா. என்னப்பா சத்யா, வசதி பார்த்து பணம் கொடுக்கறது இல்ல. கஷ்டம்னு வர்றவங்க அத திரும்ப வாங்குறப்ப கொஞ்சம் அவருக்கு வர்றவங்களுக்கு நான் பணம் கொடுக்கறேன். நான் ஏதோ கெட்டவன் பிசினஸா மட்டும் தான் பாக்குறீங்க. அது கொஞ்சம் எமோஷனலாவும் பார்க்கணும்டா. அவர் என்ன பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இப்படி வந்து உட்காருப்பா. டேக் யுவர் சீட். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. நானும் பிசினஸா தான் சார், நம்ம அதிக வட்டிக்கு கொஞ்சமான ஆளுக்கு தான் கடன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயும் நமக்கு அதே ப்ராஃபிட் தானே சார் கிடைக்கும். இல்ல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. இவர் சொல்ற மாதிரி மட்டும் பார்க்காம மனுஷங்களை பத்தியும் யோசிக்கிறீங்க பாருங்க. சத்யா, உன் மாமா சொன்னது சரிதான்ப்பா. சரியா பண்ணிடலாம்ப்பா. ஓகே சார். ஆடிட்டரை வர சொல்றேன். எம்ப்ளாயி சொல்றதை கேட்டு அதை மாத்திக்கிறேன்னு சொல்ற ஓனர் கிட்ட வேலை செய்ய. உங்ககிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவளும் இந்த பிசினஸ் இனிமே இங்க இருந்து தான் பாத்துக்க போறா. மட்டும்தான் இருக்கு. உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க தான் என்ன ஓகே. என்ன மனோஜ் வாங்கிட்டு வரலையா? வழக்கமா ஒரு இடத்துல வாங்குவோம்ல, அங்க இருந்து பீட்சா வாங்கிட்டு வந்துரு. ஐயோ, உன்னோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்றேன். நீ நிக்கிறல்ல, அப்புறம் எதுக்கு நீ வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு இருக்க? நான் சாப்பிட்ட மாதிரி தான். நான் போய் தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஒண்ணு தேவையில்லப்பா. கடை எடுத்ததுல இருந்து அம்மா தான் அவர் ஒரு அம்மாவை காப்பாத்தினார்ல, அந்த விஷயத்துல அருணுக்கு அதை நினைச்சு அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. சட்டு ரொம்ப நல்லா இருந்தது. 2 தோசை அதிகமாவே சாப்பிட்டேன். பிரச்சனைன்னு சொன்னீங்க, சரியாயிருச்சா? கீழே ரவி இருக்காம்பா. அதுவும் கூட பிறந்தவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா உடனே தீர்த்தடிக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவீங்க. எனக்கும் மனது மேல கோமம்லாம் இருக்கு. அதுவும் என்னாலதான் அவங்களுக்குள்ள சண்டை வந்து நினைக்கும் போது உன் தப்பு எதுவுமே இல்லை. ஆனாலும் அவங்களே சரி போய் முதல்ல சாப்பிடு. இன்றைக்கி எபிசோடில் நம்ம முத்து பார்த்திங்கன்னா அப்படி மச்சான் சத்யா கிட்ட சொல்கிறாரு, நம்ம பெருசாக வேலை செய்கிறது பெருசு கிடையாது. நம்ம செய்கிற வேலையில் யாருடைய மனசும் கஷ்டப்படாத அளவுக்கு தான் நம்ம வேலையை செய்யணும். ஆனால் நீ செய்கிற வேலை பார்த்திங்கன்னா மற்றவங்களை துன்புறுத்தி தான் சம்பாதிக்கிறன்ற சுச்சுவேஷன் இருக்குது. நீ படித்த படிப்புக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது சத்யா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிக்கிறாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, உடனே ஓனர் வீட்டுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு இந்த விஷயத்த வேலையை விட்டு போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு சொல்லிட்டு போவார். போன உடனே பார்த்தீங்கன்னா ஓனருடைய பொண்ணு உட்காந்துருக்கும் ஆப்போசிட்டாக சேரில் திரும்பிட்டு உட்காந்துட்ருக்கும். அப்போதைக்கு இவர் இது போல் எனக்கு இந்த வேலை தேவையில்லை, நான் வேலையை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது எதுக்காக என்னன்னும் போது இந்த ரீசன்லாம் வந்து அவராக சொல்லிக்கிட்டே வந்துடுவார். அப்புறம் அந்த பொண்ணு ஓனருடைய பொண்ணு திரும்பி பார்த்த பிறகு அவர் சொல்லுவார், நான் ஓனர்னு சொல்லிட்டு தான் சொன்னேன், நீங்கள் தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லுவார். இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஒரு இதுலேயும் மற்றவங்க மனசை கஷ்டப்படாமல் வேலை செய்யணும் அப்படின்ட்டு யோசிக்கல அப்படின்ட்டு சொல்லி கொஞ்சம் பெருமைப்பட்டுக்குவாங்க ஓனருடைய பொண்ணு. அப்புறம் ஓனர் வந்துடுவார்.
இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லி இது போலலாம் ஆயிடுச்சு, இது போல் எங்கள் மாமா அக்காலாம் வந்து திட்டுறாங்க, அதனால் வேலையை விட்டு போயிட போகிறேன்னு சொல்லுவார். அப்புறம் சத்யா கொஞ்சம் எடுத்து சொல்லி இந்த மாதிரி விஷயத்தில் இப்படிலாம் தான் நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ சொல்லி ஓனரே வந்து மனசை மாற்றிடுவார் சத்யா. ஓகேப்பா, உன்னுடைய மாமா சொன்ன மாதிரியே பண்ணிடலாம், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவார். அப்புறம் ஓனருடைய பொண்ணு, நீங்கள் ஏதோ ஒரு மேஜிக் வச்சுருக்கீங்க, ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையில் அப்பா உடனே ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, உடனே மனோஜை காமிப்பாங்க. மனோஜ் வெளியில் இருக்கும்போது ரோஹிணி என்ன சொல்லும், வெளியிலேருந்து வரும்போது பீஸா வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும். இவர் வந்துட்டுருப்பார். அப்புறம் தான் அந்த மெசேஜை எடுத்து பார்ப்பார். மறந்தே வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி 2 வார்த்தை திட்டிட்டு போயிடும். இருந்து தடுப்பார், இருந்தாலும் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு உதவி தள்ளிட்டு போயிடும்.